வந்து சர்டிஃபிகேட்ட வாங்கிட்டு வரும்போது கரெக்ட்டா அவங்க அண்ணன் வந்து அங்க வந்துடுறாரு. நிலா கிட்ட பிரச்சனை பண்றாரு. நிலா கிட்ட வந்து "நீ எதுக்காக இங்க வந்த? முதல்ல வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நிலா வரமாட்டேன்னு சொல்றாங்க. அப்போ "நாங்க வேணாம். நாங்க குடுத்த படிப்பு மட்டும் உனக்கு வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட்ட கிழிச்சு போடுறாரு. அதனால நிலா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. நிலாவ போட்டு அடிக்கிறாரு. அந்த டைம்ல கரெக்ட்டா நடேசன் வந்து தடுத்து நிறுத்துறாரு. "நானும் பார்த்துட்டுருக்கேன். நீ ரொம்ப தான் ஓவரா போயிட்டுருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர ஒரு அடி குடுத்து தள்ளி விட்டுட்டு நிலாவ கூட்டிட்டு பார்க்குறாரு. ஆனா வந்து விடாம என்ன பண்றாரு, அவர் வந்து ம் தாக்க வராரு. நம்ம வந்து நடேசன தாக்கிர்றாரு கையிலேயே. கையிலேயே நல்லா அடிபட்டுடுது அவருக்கு. அப்படியே வந்து ரத்தம் வழியுது. அத பார்த்துட்டு வந்து நிலா ரொம்ப பயந்து போயிடுறாங்க. "உடனே வாம்மா போலாம். வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அவர ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து ப்ளீட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்து நல்லா கட்டு போட்டு உள்ள வந்து அவருக்கு வந்து எல்லாமே பண்ணி விடுறாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி விடுறாங்க. "இங்க பாருங்க, அவர் கொஞ்சம் வயசாயிடுச்சு. அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நல்லா பார்த்துங்க அவரன்றாங்க." "சரிங்க" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "நீங்க ஏன் வந்து குறுக்குல வந்தீங்க? என்னம்மா அந்த அந்த பையன் அப்படி பண்றான். அதுக்காக நான் பார்த்துட்டாம இருக்க முடியும். நீங்க என் வீட்டு பொண்ணுமா நீ?" அப்படின்ட்டாரு. அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல நிலாக்கு. அடுத்து வந்து "சரிங்க, உங்களுக்கு என்ன வேணும் இவரு?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல கேட்குறாங்க சேர்க்கும்போது. அதுக்கு நிலா வந்து என்ன சொல்றதுன்னு அப்படியே யோசிக்கிறாங்க. "என் மாமா அவரு" அப்படின்றாங்க. அப்படிங்களா?" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "ஆமா, என்னோட ஃபாதர் இன் லா" அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறாங்க. "சரி மேடம், எல்லாம் வந்து க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. பில்ல கட்டிடுங்கன்னோனே" நிலா வந்து பில்ல கட்டிட்டு அவர கூட்டிட்டு வராங்க. உடனே வந்து நிலா வந்து அவரையே பார்த்துட்டுருக்காங்க. "எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீ பயப்படாத. இதெல்லாம் சர்வ சாதாரணமான விஷயம். இதுக்கெல்லாமா போய் பயப்படுறது" அப்படின்றாரு. அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க நிலா. அடுத்து வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வராங்க. இங்க எல்லாரும் "என்ன ஆச்சு நிலா? இவரு எப்படி உன் கூட? என்ன ஆச்சு இவருக்கு? கையில அடிபட்டுருக்கு" அப்படின்னு கேட்குறாங்க. நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நிலா சொல்றாங்க. "இன்னைக்கு நான் வந்து இருக்கேன்னா உயிரோட அதுக்கு காரணமே வந்து மாமா தான்" அப்படின்ற விஷயத்த வந்து சொல்றாங்க. இந்த மாரி எல்லாருக்கும் காரணம் உங்க அப்பா தான் அப்படி சொல்றாங்க. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியடைஞ்சு "என்ன சொல்ற நிலா?" அப்படின்னோனே, நடந்த விஷயம் ஒண்ணு ஒண்ணா மொத்தத்தையுமே சொல்லி முடிக்கிறாங்க. அத கேட்டுட்டு ஒண்ணும் புரியாம அப்படியே வந்து பார்க்குறாங்க. நடேசனே எல்லாருமே "அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து தேங்க்ஸ் சொல்றாரு. "அப்பா, உண்மையிலே அண்ணிய நீங்க காப்பாத்திட்டீங்கப்பா. பெரிய விஷயம்ப்பா. நானும் வந்து யாருமே போல அண்ணி கூட. ஆனா நீங்க போயிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து தேங்க்ஸ் சொல்ல, "டேய் பரவாயில்லடா விடுடா" அப்படின்னு சொன்னோனே, உடனே வந்து நிலா ஓடி வந்து தேங்க்ஸ்ங்க அப்படின்றாங்க. "என்னம்மா நீ எத்தன வாட்டி சொல்வ?" அப்படின்னோனே, "இல்லங்க, உங்களுக்கு எத்தன வாட்டி சொன்னாலும் பத்தாது. இந்த அளவு வந்து எனக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கீங்க. உண்மையிலேயே ரொம்ப நன்றிங்க" அப்படின்றாங்க. "என்னம்மா நீ இப்படிலாம் பேசுற? என் வீட்டு பொண்ணும்மா நீ. எதுக்கும்மா இவ்வளோ பேசிட்டு இருக்க? நம்ம வீட்டு பொண்ணுக்கு நம்ம செய்யக்கூடாதாம்மா?" அப்படி சொல்லிட்டு போறாரு. அத பார்த்துட்டு அப்படியே ஒண்ணும் புரியாம அப்படியே யோசிக்கிறாங்க நிலா. இவர பத்தி எப்படிலாம் நெனச்சுட்டோம் நம்ம. ரொம்ப தப்பா நெனச்சோம். இவர் வந்து ரொம்ப மோசமானவர் நெனச்சோம். இப்ப தான் புரியுது. கண்டிப்பா இவர் நல்லவரா தான் இருக்கணும். நிச்சயமா வந்து இவரு வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டாரு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து "என்னாச்சும்மா?" அப்படின்னு சொல்லிட்டு சரண் கேட்குறாரு. "ஆனா உண்மையிலேயே வந்து உங்க அப்பாவ நான் ரொம்ப மோசமா நெனச்சேனா, அவர பார்த்தாவே பயந்தேன். ஏன் இன்னைக்கு போம்போது கூட அவர ரொம்ப பார்த்து பயந்துட்டேன்ம்மா. எனக்கு தெரியும்மா நீ ரொம்ப பயப்படுறன்னு சொல்லிட்டு" அப்படின்றாரு சேரன். அவ்வளோ பயந்தவ இன்னைக்கு அவரு வந்து எனக்காக இந்த அளவு துணிஞ்சு நிக்கிறாருன்னா, என் அண்ணன் அவ்வளோ வந்து ஸ்டேட்டஸா இருந்தவன், அப்படி வளர்ந்தவன், அவன் போய் இந்த மாரி கேவலமான வேலைய செய்றான்னா, எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்லவங்க யாரு? கெட்டவங்க யாரு? எனக்கு உண்மைய நான் புரிஞ்சுக்க முடியலன்னு தானா இப்ப எனக்கு தோணுது. இவ்வளோ நாள் வந்து இவர நான் தப்பா நெனச்சிருந்தேன். ஆனா உண்மையிலேயே நீங்க சொல்றது கரெக்ட்டு தான்ண்ணா. இவர நம்பணும் தான். இப்ப நான் நம்புறேண்ணா. கண்டிப்பா உங்க அம்மாவ இவரு எதுவும் செஞ்சிருக்க மாட்டாரு" அப்படி சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டு சேரனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நிலா புரிஞ்சுக்கிட்டா, அப்பாவ புரிஞ்சுக்கிட்டா. இது போதும். ஒவ்வொரு விஷயமா நிலாக்கு இப்ப தான் புரிய வருது. அப்பாவ பத்தி அவ ரொம்ப பயந்துட்டு இருந்தா. அந்த பயம் போயிடுச்சு. இப்ப தெளிவு இருக்கு நிலா கிட்ட அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு சேரன். அருண் வந்து "என்னங்க ரொம்ப பயந்துருக்கேன்." "இல்லங்க, உண்மையிலேயே நான் இப்ப பயப்படல. உண்மையிலேயே நிம்மதியா இருக்கேங்க. நீங்க எல்லாரும் என்ன பார்த்துக்கிறதும், அதே மாரி என்ன கவனிச்சுக்கிறதும் பார்த்துட்டு நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் அடையறேங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அத கேட்டு சோழனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல.